ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் விவேக சூடாமணி கூறும் மகான்களின் பெருமை. உரை வழங்குபவர் மெட்ராஸ் சம்ஸ்கிருத கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். விவேக சூடாமணியில் மகான்களின் பெருமை. விவேக சூடாமணி அப்படிங்கிற பேர் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. விவேகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பகுத்தறிவுன்னு பேர். சூடாமணி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். நெத்திச்சுடின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இருக்கிற கிரந்தங்களுக்குள்ள சிறந்ததாக இருக்குங்கிற ஒரு அர்த்தமும் சொல்லலாம். பொதுவாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால், இப்போ பகுத்தறிவுன்னு சொன்னால் எந்த விஷயத்தை பற்றின பகுத்தறிவு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரலாம். அப்படி வரும்பொழுது ஆத்மானாத்ம விவேக சூடாமணி அப்படின்னு பேர் இதுக்கு. ஆத்மானாத்ம அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், ஆத்மா அப்படிங்கிறது மெய்ப்பொருள், அனாத்மாங்கிறது பொய்ப்பொருள். ஆக இந்த மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் இது ரெண்டும் எது அப்படிங்கிறத நமக்கு ஒரு விவேச்சனம் வேணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விவேகத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா இந்த கிரந்தம். அந்த மாதிரி ஆத்மானாத்ம விவேகத்தை கொடுக்கக்கூடிய பல கிரந்தங்களில் ரொம்ப சிறந்ததாக இருக்குது, சூடாமணியாக இருக்குன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்குது இந்த கிரந்தம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு விவேக சூடாமணி அப்படின்னு பேர். அந்த விவேக சூடாமணியில் 581 ஸ்லோகங்கள் அதில் இருக்குது. இந்த 581 ஸ்லோகங்களில் இப்போ நம்ம இந்த தலைப்பில் ஒரு 5 ஸ்லோகமும், அதில் இப்போ இந்த நம்ம மகான்களின் பெருமை அப்படின்னு சொன்னால் மகான்களுடைய காரியம் என்ன, அவள் என்னெல்லாம் நமக்கு பண்ணுறா, அவளுடைய பெருமையை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கேள்வி வரும். மகான்கள்னால் யார், அவளுடைய குணாதிசயங்கள் என்ன, நமக்கு அவள் பண்ண வேண்டியது என்ன, அவளால் நமக்கு என்ன காரியங்கள் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னு சொன்னால், சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவல் லோகஹிதம் சரந்தா தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனா அந்யானபி தாரயந்தஹா அப்படிங்கிறார். இதில் மகான்கள் எப்படி இருப்பா, எந்த மாதிரி அவள் காரியம் பண்ணுவா அப்படிங்கிறத சொல்கிறாரிங்க. சாந்தாகா மகாந்தகான்னு சொல்கிறாரிங்க. இப்போ சாந்தாகா ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், மகாந்தகா மகான்களாக இருக்கக்கூடியவர்கள். அவள் லோகத்துக்கு நன்மையை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி அவள் நன்மையை பண்ணுறா, எது மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்காரிங்க. வசந்தவத் லோகஹிதம் சரந்தி அப்படின்னா, இந்த வசந்தம்ங்கிற சப்தத்துக்கு வசந்த ரித்துன்னு பேர். நம்ம இங்கிலீஷில் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசந்த காலம் என்ன பண்ணும்னா, எல்லா விதமான துக்கங்களையும் போக்கி சகல சுகங்களையும் கொடுக்கும். எல்லா விதமான துக்கங்கள்னால் என்னென்ன துக்கங்கள்னு சந்தேகம் வரலாம். அதனால் மழையினால் வரக்கூடிய துக்கங்கள், குளிர்னால் வரக்கூடிய துக்கங்கள், வெயில்கள்னால் வரக்கூடிய துக்கங்கள்லாம் அந்தந்த ரித்துவில், இந்த சீசனில் நமக்கு ஒரு சீசனும் 2 மாதத்துக்கு ஒரு சீசன் அப்படிங்கிற கணக்கு. வருஷ ரித்து, சரத் ரித்து அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி இந்த மற்ற ரித்துக்கள்லாம் ஒரு சிரமங்கள் நமக்கு வரும். ஆனால் இந்த வசந்த ரித்து அப்படிங்கிறது எல்லா சிரமங்களையும் போக்கி நமக்கு ஒரு சுகங்களை கொடுக்கறதாகவே இருக்கும். அது சுகங்கள் எப்படின்னா, செடி மரம் கொடி எல்லாத்துலேயுமே அந்த மரங்கள்லாம் காய்கள் பழங்கள் பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும் அப்படியே அந்த வசந்த ரித்துவில். அதில் வியாதிகள்லாமும் இருக்காது. அந்த வசந்த ரித்துவை என்ன சொல்கிறா அப்படின்னா, வேள்விகள்லாம் பண்ணுறதுக்கு இது முக்கியமான காலமாக அந்த ரித்துவை எடுத்திருக்கா. ஆக அந்த ரித்து சமஸ்த துக்கங்களையும் போக்கக்கூடிய ஒரு ரித்துவாக இருக்குங்கிறதுனால இந்த ரித்து மாதிரி வசந்த ரித்துவானது பிராணிகளுக்கு, செடி மரம் கொடி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஹிதத்தை பண்ணுறதோ அந்த மாதிரி இவா லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணுறா அப்படிங்கிறது சொல்கிறார். இப்போ அது என்ன மாதிரி ஹிதம் இவா பண்ணுறது எப்படி, இப்போ இந்த வசந்தத்தினுடைய காரியம் என்னன்னு பார்த்தோம். இப்போ இவா பண்ணுற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யானபி தாரயந்தகான்னு சொல்கிறாரிங்க. அதாவது பீம பவார்ணவம், பீமங்கிற சப்தத்துக்கு பயங்கரம்னு அர்த்தம், பவங்கிறதுக்கு சம்சாரம்னு அர்த்தம், அர்ணவம்னா சமுத்திரம்னு அர்த்தம். அப்போ பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்தை அவள் தானாகவே கடந்தவா. அவள் கடந்துட்டு மற்ற ஜனங்களும் இந்த சம்சார துக்கத்திலேருந்து வெளிப்படணும், அவளுக்கும் இந்த ஒரு விமோச்சனம் முக்தியானது வரணும்னு சொல்லி அவள் அதை கடந்ததுக்கு அப்புறம் மற்ற ஜனங்களையும் அவள் என்ன பண்ணுறாளாம், இந்த துக்கத்திலேருந்து அவள் கடக்க வைக்கிறா. தாரயந்தகா, அந்த துக்கத்திலேருந்து விடுபட வைக்கிறான்னு அர்த்தம் இங்கே.
அதில் எந்த மாதிரி எதனால் அவள் அப்படி பண்ணுறா, ஏதாவது காரணம் உண்டான்னா, அஹேத்துனா எந்த விதமான பயன் பிரயோஜனம் எதையுமே எதிர்பார்க்காம அவள் அந்த காரியத்தை பண்ணுறா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இது. அதுக்கு அடுத்து என்ன கேள்வி வரும்னா, யாருமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டாளே, இவா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னால் ஏன் இந்த காரியத்தை இவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகம் எப்படி வருது, அயம் ஸ்வபாவ ஸ்வதயேவ யத் பரஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபிதப்தாம் அவதிக்ஷிதிம் கில அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு காரணங்கள் கேட்கலாம், ஸ்வபாவத்துக்கு நம்ம காரணங்கள் கேட்க முடியாது. இப்போ நெருப்பு அக்னின்னு இருந்ததுன்னு சொன்னால் அது எந்த காலத்துலையுமே அது சுடும். அக்னி ஏன் சுடுறது அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடாது. இப்போ ஒரு சர்க்கரை இருக்குது, ஏதோ ஒரு திதிப்பு வஸ்து இருக்குதுன்னு சொன்னால் அது திதிக்கிறதேன்னு சொன்னால் சர்க்கரை ஏன் திதிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது அதனுடைய சுபாவம். என்றைக்குமே சுபாவத்துக்கு நம்ம காரணம் கேட்கப்படாது. அந்த மாதிரி இவாளுடைய சுபாவம் அது. அயம் ஸ்வபாவ ஸ்வதயேவயத் பரஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம். இன்னொருத்தருடைய துக்கத்தை எந்த ஒரு பிரயோஜனம் பலனும் இல்லாமல் போக்கக்கூடிய ஒரு குணங்கிறது அவளுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சுபாவம். யாருக்கு? மகாத்மனாம், அந்த மகான்களுக்கு. எது மாதிரி அது? அதுக்கு உதாரணம் சொன்னால் தானே புரியும். சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபிதப்தாம் அவதிக்ஷிதிங் கில. இப்போ இந்த சூரியன் இருக்கானே, அந்த சூரியன் தன்னுடைய கிரணங்கள்னால என்ன பண்ணுறான்னா பூமியில் அதிகப்படியான ஒரு தாபத்தை ஏற்படுத்துகிறான் அன்றாடம். அப்போ அந்த மாதிரி தாபத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த சூரியனால் தாபத்தை ஏற்படுத்துறதுங்கிறது சூரியனுடைய குணம். அப்போ அந்த தாபமானது எப்படி போக்கடிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால், சாயங்கால வேளையில் சந்திரன் உதித்த உடனே அந்த உஷ்ணத்தை அந்த சந்திரன் தணிக்கிறான். ஏன்னா உஷ்ணத்தை தணித்து அதை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய சுபாவம். சூரியனுடைய சுபாவம் உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுங்கிறது. அப்போது நித்தியமே என்ன ஆகிறது, சூரியன் அவனுடைய குணமாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தை உண்டு பண்ணி பூமியில் அந்த தகிக்கிற மாதிரி பண்ணுறான். சாயங்கால வேளையில் தினமும் சந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைக்கிறான். அப்படிங்கிறது இது குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுங்கிறது சந்திரனுடைய சுபாவம், உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுங்கிறது சூரியனுடைய சுபாவம். சூரியன்னா சுட்டெரிக்கத்தான் எரிக்கும் நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி இது அதனுடைய சுபாவம். சுபாவத்துக்கு ஏன் இது இப்படி இருக்குன்னு காரணம் கேட்க முடியாது. அந்த மாதிரி மகான்கள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பரிசிரம அபனோத பிரவணம் அதிலேயே தத்ரூபா மூழ்கியே இருக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது தத்பராளாக இருந்துட்டுருக்கா. அந்த இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை போக்கணும்னா ஒரு காரணம் இருந்தால் தான் போக்கணுங்கிறது கிடையாது, இயற்கையாகவே அவளுடைய சுபாவம் அது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அவருடைய சுபாவத்தையும் இங்கே சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் இந்த ஞானிகளுடைய ஆனந்தம் நிருபமானந்தம்னு சொல்லுவாங்க. ஆனந்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பரமாத்ம ஸ்வரூபம் மெய்ப்பொருளை அவள்லாம் அந்த தத்துவத்தை தெரிஞ்சுன்னு இருக்கான்னு சொன்னால் அவளுடைய ஆனந்தம். ஞானிகள் அந்த உண்மையான வாஸ்தவமான ஞானம் எதுன்னா அதுதான் ஞானம், தத்துவஞானம். அந்த தத்துவஞானத்தை தெரிஞ்சுன்னு இருக்கிறவாளுடைய அவள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு நிலை எப்படி இருக்குங்கிறத இங்கே வர்ணிக்கிறார். பிரம்மாகாரதையா சதா ஸ்திததையா நிர்முக்த பாஹ்யார்த்ததீஹி அந்யாவேதித போக்ய போக கலனஹா நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்னாலோகித லோகவத் ஜெகதிதம் பஷ்யன் குச்சித் லப்ததீஹி ஆஸ்தே கஷ்டித் அனந்த புண்ணியபலபுக் தன்யஸ்ஸ மான்யோ புவி அப்படின்னு. அதாவது இவா எப்படி இருக்கா அப்படின்னா, சில ஒரு கேள்வி வரலாம் நமக்கு. இவாள்லாம் மகான்கள்னு சொல்கிறோம், ரமண மகர்ஷியை பார்த்துருக்கோம், சேஷாத்ரி சுவாமிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னா அவள்லாம் நம்மளை மாதிரி தானே இருந்துன்னு இருக்கா, நம்மளை மாதிரி ஆகாரம் சாப்பிட்றா போகிறா வரா எல்லாம் பண்ணுறாளே அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியும். ஆனால் அவள் உயர்ந்த நிலையில் இருந்துன்னு இருக்காங்கிறது நமக்கு அது தெரிய வராது. அதை கிட்ட இருந்து நம்ம அந்த சஜ்ஜனங்களுடைய பழக்கத்தில் கிட்ட போக போக தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுறது. ஆக இது எது மாதிரி அவள் பண்ணுறா, சாப்பிட்றா அப்படிங்கிறதுனாலேயோ இல்லை நம்மளை மாதிரி அவள் தூங்குறா பண்ணுறா அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால அவளும் நம்மளும் ஒன்று தான், நம்மளை மாதிரியே தான் அவள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவளுடைய நிலை அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு சொல்லும் பொழுது அதில் சொல்கிறாருங்க, பல அனந்த கோடி புண்ணியங்கள்னால சம்பாதிக்கப்பட்ட இந்த நிலை அனந்த புண்ணிய பலபுக்.
பல ஜென்மாக்களில் புண்ணியங்களை பண்ணி அதில் சம்பாதிச்ச இந்த ஒரு பலன், அதை அதனால இவா எப்படி இருக்கான்னா எல்லோரும் போற்றப்படக்கூடியவர்களாக இந்த பூமியில் அவள் இருக்கா அப்படின்னு. அவள் எப்படி இருக்கான்னா பிரம்மாகாரத்தையா சதா ஸ்திதத்தையா நிர்முக்த பாஹ்யார்த்ததீஹி, அந்த மெய்ப்பொருளாகிற பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே அவள் லயிச்சுண்டு உலக சுகம்னு சொல்கிறோமோனோ, வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, அந்த உலக சுகத்திலேருந்து அவள் தன் புத்தியை திருப்பினவாளாக இருக்கா. நிர்முக்த பாஹ்யார்த்ததீஹி, வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த சுகதுக்காதிகளுக்கு அவள் புத்தியை கொடுக்கறதே இல்லை. பின்ன அவெல்லாம் சாப்பிட்றாளே பண்ணுறாளே அப்படின்னு சொன்னால், இந்த சரீரம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஒரு சரீரம். பல எவ்வளவோ 86 லட்சம் கோடி ஜீவராசிகள் லோகத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. அது ஏன் விதவிதமாக அப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்தந்த ஜீவராசிகள் பண்ணின கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கணும்னு சொன்னால் எந்தெந்த மாதிரி அந்த மிஷின் தேவைப்படுறதோ அந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கும் இங்கே. அப்போ இந்த மாதிரி மனுஷ சரீரம் அப்படிங்கிறது இவா பண்ணின கர்மாக்களை அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு இப்படி ஒரு சரீரம் தேவைப்பட்டிருக்கு. அதில் அந்யாவேதித போக்ய போக கலனஹா நித்ராலுவத் பாலவத். அப்போ அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கணும்னு சொன்னால் இந்த சரீரம் இருந்தாகணும், அந்த கர்மானுடைய பலனை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும். அப்போ அதுக்கு ஆகாரங்கள்லாம் பண்ணணும்னா அவளாக சாப்பிட மாட்டா. யாராவது என்ன பண்ணுறான்னா, சுவாமி இந்த ஆகாரத்தை கொஞ்சம் எடுத்துங்கொள்ளேன்னு சொன்னால் அவள் சாப்பிட்றா. இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கணும், இந்த ஜலத்தை குடிங்கன்னு சொன்னால் அவள் குடிச்சிக்கிறா பண்ணுறா. அதனால் அந்யாவேதித போக்ய போக கலனஹா, யாராவது கொண்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவள் சாப்பிட்டுக்கிறா. எது மாதிரின்னு சொன்னால், சின்ன குழந்தை கை குழந்தை தூங்கின்னு இருக்குன்னு சொன்னால் அம்மா என்ன பண்ணுவா, அந்த கூழோ கஞ்சியோ ஏதோ கொடுக்குறான்னு சொன்னால் வாயில் அப்படியே அந்த ஆகாரத்தை கொடுப்பா. அதை கொடுக்கும்போது என்னாகும், அது தூங்கிண்டே அந்த குழந்தை சாப்பிடும். அப்போ அந்த குழந்தைக்கு ருச்சியோ இல்லை இந்த மாதிரி அம்மா கொடுக்குறா ஆகாரம் கொடுக்குறா பண்ணுறா அப்படிங்கிறது அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதான் சொல்கிறாருங்க, அந்யாவேதித போக்ய போக கலனஹா நித்ராலுவத் பாலவத். தூங்கின்னு இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி யார் எதை கொடுத்தாலும் அவள் அதை வாங்கி அப்படி சாப்பிட்றாளே ஒழிய அதை சாப்பிடணும் பண்ணணும் அப்படிங்கிற ருச்சியோ எதுவுமே அவளுக்கு இருக்காது, எண்ணமும் அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த லோகத்தை அவள் எப்படி பார்க்குறான்னு சொன்னால், சொப்னாலோகித லோகவத் ஜெகதிதம் பஷ்யன் கொச்சித் லப்ததீஹி. இந்த மாதிரி இந்த மெய்ப்பொருள் தத்துவஞானத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த மகான்கள் அவள் இந்த லோகத்தை எப்படி பார்க்குறான்னா சொப்பனம் மாதிரி பார்க்குறா. வாஸ்தவமாக இந்த லோகம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது, ஏன்னா பொய் இது. ஏன்னா உண்மை அப்படின்னா என்ன பார்க்கணும், எப்போதுமே அழியாமல் இருக்கணும். அப்போ இந்த வஸ்துக்கள்லாம் அழியிறதுன்னு சொன்னால் அது பொய். அப்போ சொப்னத்தில் நம்ம பல திருஷ்யங்களை பார்க்குறோமே, அந்த திருஷ்யங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே எழுந்தோன்னு மறைஞ்சு போய்டுறது. அப்படி இருக்கக்கூடிய பல புண்ணியங்கள்னால சம்பாதிக்கப்பட்ட இவாளுடைய இந்த ஒரு மகான்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அவஸ்தை இருக்கே, அவள் இந்த லோகத்தில் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னு ஆச்சு. வாச்சா வக்தும் அசக்கியமேவ மனசா மந்தும் நவா சக்கியதே ஸ்வப்னானந்தாமிருத பூரித பரபிரம்மாம்புதைர் அம்புதேர் வைபவம் அம்போராசி விசீர்ண வார்ஷிக சிலாபாவம் பஜன் மே மனஹ யஸ்யாம்சாம்சலவே விலீன மதுனா ஆனந்தாத்மனா நிர்வൃத்தம். இதில் என்ன சொல்கிறார், அவள் அந்த நிலையில் இருந்துன்னா ஒரு ஆனந்தம் இருக்குமே, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த அவஸ்தை இருக்கே அதை வர்ணிக்கவே முடியாதுங்கிறார். எப்படின்னா ஸ்வானந்தாமிருத பூரி, தன்னுடைய ஆனந்தத்தினால நிரம்பின இந்த பரபிரம்மமாகிற சமுத்திரத்தினுடைய அந்த வைபவம் இருக்கே, அந்த வைபவத்தை வாக்குனாலையும் மனசனாலையும் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தினுடைய அதில் கலக்கிறது இவளுடைய மனசு எப்படி இருக்குன்னா, அதாவது மழை ஜலம் கொட்டி அப்படியே தேங்கி நிற்கிறது. அந்த மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய ஜலத்தில் இந்த வார்ஷிக சிலாகண்டம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலங்கட்டி மழைங்கிறது அப்படி பெய்யும். அந்த மழை அத்தனை ஜலங்களுடைய ஒரு சின்ன துளி, அந்த துளியானது அந்த பெரிய ஜலத்தில் விழும்போது என்ன ஆகுறதுன்னா அப்படியே அது கரைஞ்சி போய்டுறது தான். அது அந்த மாதிரி அவஸ்தையில் இருக்கக்கூடிய என்னோட மனசு இருக்கே, அது இந்த பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு துளிக்கின் துளி. அந்த துளியாக இருக்கக்கூடிய அந்த லவம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனசு என்ன ஆகுறது, இந்த ஆனந்தத்தில் அப்படியே விழுந்து அப்படியே அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகவே அப்படியே மாறி போய்டுறதுன்னு சொல்லி மகான்களுடைய அவஸ்தையை அவள் அந்த மாதிரி அழகாக வர்ணிச்சிருக்கா. மகான்களுடைய பெருமையானது விவேக சூடாமணியில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சூடாமணி கூறும் மகான்களின் பெருமை. உரை வழங்கியவர் மெட்ராஸ் சம்ஸ்கிருத கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.